கரூர் கல்லூரி மாணவர்களுக்கு நடந்த திடீர் விபத்து. உள்ள இருந்த 24 மாணவர்களுக்கு என்ன ஆச்சு? அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் என மருத்துவமனைக்கு விரைந்த அதிகாரிகள். கரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல தனியார் கல்லூரியிலிருந்து மாலை 6 மணி அளவுல மாணவ மாணவிகளை ஏத்திக்கிட்டு கல்லூரி பேருந்து ஒண்ணு வெள்ளியண்ணை வழியா ஜல்லிப்பட்டி நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஜல்லிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங்க பேருந்து கடக்க முயற்சி பண்ணும் பொழுது தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் ஆலையிலிருந்து சிமெண்ட் லோடு ஏத்திக்கிட்டு வந்த சரக்கு ரயில் கல்லூரி பேருந்துடைய பின்பக்க பக்கவாட்டுல பலமா மோதி இருக்கு. இந்த விபத்துல கடுமையா சேதமடைந்த பேருந்துல ஓட்டுநர் உட்பட 24 மாணவர்களும் பலத்த காயமடைஞ்சிருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா பக்கத்துல இருக்கவங்க அவங்கள மீட்டு அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தகவல் அறிந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் மதியழகன்னு பல பேரும் மருத்துவமனைக்கு விரைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் கிட்ட நலம் விசாரிச்சிருக்காங்க. போலீசார் இப்போ வழக்கு பதிவு செய்து ரயில்வே கிராசிங் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் விபத்து ஏற்பட்ட காரணங்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.